ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன vlog ஷேர் பண்ணுறேன்னா, மைசூர் சீரீஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் ஐவி போயிருந்தேன் ரீசெண்டாக. அந்த வீடியோஸ் தான் உங்ககிட்ட இனிமேல் ஷேர் பண்ண போகிறேங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் போட முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஐவி போயிருந்தனால தான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல. பாருங்கள், நம்ம ரேஷ்மா போகும்போது எனக்கு ரொம்ப அழுகையாக வருதுமா அப்படின்னா ரொம்ப ஃபீல் ஆகிட்டோங்க. ஏன்னா என்னை விட்டு பிரிஞ்சு போனதே இல்லை ரேஷ்மா. அது வந்து 3 நாள் என்னை விட்டு போகிறான்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் சரி, ஓகே, இதெல்லாம் வந்து கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு ஜாலியாக போயிட்டு வா அம்மாலாம் யோசிக்காதுன்னு சொல்லி கிளப்பி அமுச்சு விட்டோங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் அவளும் வந்து போனாங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் போகிற வரையுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரியாயிட்டேன். என்ன இருந்தாலும் தோழியை பிரிஞ்சு விட்டு போகிறோம்ல நம்ம, அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. போகும்போதே பார்த்தீங்கன்னா செம்மையாக வைப் பண்ணிகிட்டே எல்லாரும் வந்தாங்கங்க. டான்ஸு, பாட்டு, ஆட்டோன்னு இருந்துச்சு. நமக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நம்ம ஒரே ஃபேமிலி வைப்பில் இருந்த ஒரு பர்சன் நான், அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. அதனால நான் அமைதியாக பார்த்துட்டு மட்டும்தாங்க இருந்தேன். அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா படம்லாம் போட்டாங்க. சரி, கொஞ்சம் நேரம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போன்னு ஆரம்பித்து எனக்கு தூக்கமே வந்துருச்சுங்க. சரி, தூங்கினா தான் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எல்லா இடமும் சுற்ற முடியும்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். நல்ல தூக்கம். கொஞ்ச நேரம் கழித்து நடுவில் பார்த்தா தான் தெரியுது பெங்களூர்லாம் தாண்டிட்டோன்னு சொல்லிட்டு. அப்புறம் மைசூர் ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி ரூம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டோங்க.